சமூக நீதி என வாய்க்கிழிய பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதெல்லாம் சமூக அநீதிதான். விசிகவினர் கொடிக்கம்பம் நட மறுப்பு, திமுக அமைச்சரை நிற்க வைத்து பேசியது, தென்காசியில் பட்டியலின மக்களுக்கு தண்ணீர் மறுப்பு, கலப்பு திருமண மறுப்பு, ஆணவ கொலை, குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பது, தூய்மை பணியாளர்களை ஒடுக்குவது என பட்டியலின மக்களுக்கு எதிரான எண்ணற்ற விவகாரங்களை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். அந்த அளவிற்கு சமூக நீதி சத்தமின்றி சிதைந்து கொண்டிருக்கிறது இந்த விடியாத ஸ்டாலின் ஆட்சியில். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கொலை சம்பவத்திற்கு தீர்ப்பு வந்த ஆத்திரத்தில் 500க்கும் மேற்பட்ட வாழைகளை வெட்டி சாய்த்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே சாதி வெறியில் ஆறுமுகராஜா என்பவர் காவல் நிலையம் அருகே அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 3 பேருக்கு அபராதத்துடன் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீர்ப்பு தங்களுக்கு எதிராக வந்த ஆத்திரத்தில் குற்றவாளிகள் வெள்ளூரில் ஆறுமுகராஜாவின் உறவினர் 5 ஏக்கரில் பயிரிட்டிருந்த வாழை மரங்களுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளனர். பச்சை மரங்கள் எரியாததால் மீண்டும் ஆத்திரத்தில் அரிவாளை கொண்டு 5 ஏக்கர் வாழை மரங்களையும் வெட்டி சாய்த்துள்ளனர். மேடைகளில் திராவிட மாடல், சமத்துவம், சமூக நீதி என்று முழங்கும் திமுக ஆட்சியில்தான் இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. தலித் இளைஞர் ஆறுமுகராஜாவின் கொலை வழக்கில் ஆயுள், இரட்டை ஆயுள், கடுங்காவல் என சட்டம் தன் கடமையை செய்துள்ளது. ஆனால் தீர்ப்பு வந்த அடுத்த நாளே அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சாதிவெறி கும்பல் தலித் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை நசுக்கிவிட்ட சம்பவம் திமுக தன் கடமையை மறந்து எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. தாங்கள் செய்தது தவறு என நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் தங்களது சாதி வெறி அடங்காது என்ற மனநிலை திமுக ஆட்சியில் மேலோங்கி இருப்பதை மறுக்க முடியாது. இங்கே எழும் கேள்வி ஒன்றுதான். குற்றவாளிகள் சிறைக்கு சென்ற பிறகும் அவர்களது உறவினர்கள் தலித் குடும்பத்தை அச்சுறுத்த முடிகிறதென்றால் அந்த குடும்பத்தின் பாதுகாப்பு எங்கே என்பதுதான். தீர்ப்பு பெற்ற குடும்பமே உயிரை காத்துக்கொள்ள போலீஸ் பாதுகாப்பு கேட்டு நிற்க வேண்டிய அவலம் விடியாத திமுக ஆட்சியில் சமூக நீதியும் இல்லை, சமத்துவமும் இல்லை, அத்தனை பேச்சுக்களும் வெறும் வார்த்தை ஜாலங்கள்தான் என்பதை அம்பலப்படுத்துகிறது. இருப்பினும் ஒன்று மட்டும் புரிகிறது. சமூக நீதி போர்வையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு கேட்டு வரும் திமுகவிற்கு பட்டியலின மக்கள் தரும் பாடம் இனி திமுக சமூக நீதி என்ற வார்த்தையையே உச்சரிக்க முடியாது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.